இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இதெல்லாம் செய்வாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. இது வந்து நம்ம இட்லி உப்புமா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்னா, நம்ம வந்து காலையில் இட்லி சாப்பிட்ருவோம், நம்ம நைட்டுக்கும் இட்லி சாப்பிட்ருவோம். அப்புறம் மீதி இட்லி மீந்துச்சு அப்படின்னா யாருக்காவது கொடுக்கணும், இல்லைன்னா டஸ்ட்பினில் போடணும். இது 2 தான் ஆகும். அதை வந்து நம்ம கீழே போடாமல் நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாஸ்டா நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இது உங்களுக்கு கீழே போடாமல் நம்ம இதையும் ஒரு நாஸ்டா செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம குட்டீஸுங்களுக்கு இட்லியாக கொடுத்துட்ருக்கிறத, எனக்கெலாம் இட்லி ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இட்லி ரொம்ப பிடிக்காது, தோசை தான் பிடிக்கும். ஆனால் நம்ம அந்த இட்லி மீந்துருச்சு, அதை கீழே போடாமல் வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இதில் ஒரு உப்புமா செய்ய போகிறோம். அது எப்படி அப்படின்னா, நம்ம இந்த இட்லியை, இது வந்து பழைய இட்லி தான். பழைய இட்லினா நைட்டு இட்லி, நைட்டு செஞ்ச இட்லி. இதை வந்து நம்ம திரும்பவும் இட்லியாகவே சாப்பிடாம நம்ம ஒரு உப்புமா மாதிரி செஞ்சு சூப்பராக சாப்பிட்லாம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க காமிக்கிறேன். இப்போ இது இட்லி இருக்குது. இட்லி நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, ஓவன் இருந்துச்சுன்னா சூடு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இட்லியை கட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்குவோம். சூடு பண்ணினதுக்கப்புறம் நல்லா 2 வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், இதுதான் இதுக்கு தேவை. குயிக்காக ஈஸியாக நம்ம செம்மையாக ஒரு நாஸ்டா செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க. நான் ஒரு கடாய் கேஸில் வச்சுட்டேன். இந்த பாருங்க, நம்ம வந்து எண்ணெய்லாம் நிறையா போட வேணாம், கம்மியாகவே போட்டால் போதும். எண்ணெய் போட்டாச்சு. இது நல்லா கொஞ்சம் சூடாகிட்டோம். கடுகு, ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம உங்களுக்கு உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எப்படி உரப்பு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இது கூடவே வெங்காயத்தையும் போட்டுருவோம். வெங்காயம் வந்து நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும், கம்மியாகவும் போடலாம். நான் வந்து அதுக்கு தகுந்த 5 இட்லிக்கு தகுந்த மாதிரி நான் வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இட்லியில் உப்பு இருக்கும், நம்ம வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சால்ட் போடுவோம். வெங்காயம் வெந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இட்லியை கட் பண்ணி ஓவனில் சூடு பண்ணியாச்சு. ஏன்னா ஓவனில் சூடு பண்ணிட்டாக்கா ரொம்ப கடக்க ஆகாது, நம்ம இட்லி வந்து கெட்டியாக ஆகாது, சாஃப்டாகவே இருக்கும். நம்ம இப்போ செஞ்ச இட்லி மாதிரியே இப்படி சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஓவனில் சூடு பண்ணிக்கணும். ஓவன் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை, இட்லி சட்டிலேயே வச்சு சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் போட்டு ரொம்ப டைம் இருக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரியாக கடக்காயிடும், அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. ஆயிடுச்சு பாருங்கள். வெங்காயம் இந்த அளவுக்கு ஆனால் போதும். நம்ம இதில் இட்லியை போட்டுடலாம். குயிக்காக ஈஸியாக செம்மையாக ஒரு நாஸ்டா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். இட்லி உப்புமா ரெடி. ஒரே நிமிஷத்தில் இட்லி உப்புமா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்க. எல்லா இட்லிலையும் நல்லா வெங்காயம் படுற அளவுக்கு நம்ம இப்படி பரட்டிட்டா போதும். எண்ணெயும் நம்ம வந்து கம்மியாக தான் போடணும், இதுக்கு நிறையா போடக்கூடாது. நம்ம இதை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம். கொஞ்சம்
இதுவும் நம்ம இப்படியும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து நம்ம தூள் நம்ம வந்து கொஞ்சம் இட்லி எடுத்துட்டோம். மீதி இட்லியை வந்து நம்ம இட்லி பொடி போட்டு நம்ம அதில் பரட்டிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் உப்புமா மாதிரி எடுத்துக்கிட்டேன். இட்லி பொடி போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இட்லி பொடி போட்டு நம்ம இதையும் பரட்டி எடுத்துலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இட்லி பொடி வேணும்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலில் இருக்குது, போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இட்லி பொடியோட ஃபுல் வீடியோ கிடைக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இட்லி பொடியோட இட்லியும் செம்மையாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியாக குயிக்காக நம்ம இட்லி உப்புமாவும் இட்லி தூள் போட்டும் நம்ம செஞ்சுருக்கோம். இது ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஒரே மெத்தடு தான். நம்ம வந்து மீதி இருக்கிற இட்லியே கீழே போடாமல் நம்ம இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தாலும், இல்லை நமக்கு நாஷ்டா டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றாலும் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே நிமிஷத்தில் நமக்கு இட்லி உப்புமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குயிக் குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய்.